முயற்சி இருக்குது, ஆனா முன்னேற்றம் ஏன் இல்லை? காரணம் இந்த 3 பழக்கங்கள் தான். இந்த 3 பழக்கங்கள்னாலதான் உங்க வாழ்க்கை முன்னேற முடியல. நீங்க ஒரு டிவோர்ஸ் ஆன பீப்புளா இருந்தாலும், ஒரு மென்னாவோ ஒரு உமனாவோ இருந்தாலும் சரி, இல்ல எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாங்க தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம், என் கணவனை பிரிஞ்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இல்லைன்னா என் மனைவி பிரிந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த மனநிலையை பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா எனக்கு மேரேஜ் ஆகி இப்போதான் ரீசெண்டா எனக்கு டிவோர்ஸ் ஆனிச்சு, என்னோட மனநிலையை பத்தி எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற அந்த தன்மையில நீங்க பாக்குறவங்க கூடியவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் உங்க குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் கோச். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த 3 பழக்கங்கள் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலா நம்ம ஒரு அவேர்னஸா ஒரு சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். பொதுவாகவே பழக்க வழக்கங்கள் எதன் அடிப்படையில் உருவாகுதுன்னா, ஒன்று நல்ல செயல்கள் அப்படின்ற பழக்க வழக்கங்கள், இன்னொன்று நம்மை அறியாமலோ இல்ல தெரிந்தோ தீய பழக்க வழக்கங்கள் செயல்கள். மொத்தம் 2 செயல்கள் தான் நடக்கும். ஒண்ணு நன்மையை தரக்கூடியதா இருக்கும், இல்லைன்னா ஒரு செயல் தீமையை தரக்கூடியதா இருக்கும். ஆனா நன்மைக்கும் தீமைக்கும் ஒரே டிஃபரெண்ட் தான், ரெண்டுமே செயல் தான். அப்போ செயல்ல நம்ம போக்கஸ்டா இருந்தா அந்த செயல் நல்லதா தீர்மானிக்கும் போது அந்த செயல் நல்லதா கெட்டதான்றது அதுக்கப்புறம் தான் அது தீர்மானிக்கப்படும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுல தீர்மானிக்கணும்னா அந்த செயல்ல தான் நம்ம போக்கஸ்டாக இருக்கணும். அந்த செயல் அதனோட தன்மையில இது நல்லது அப்படின்ற அந்த பாயிண்ட் ஒரு புள்ளி வச்சுதான் அதுல இருந்து அந்த செயலுக்காக டிராவல் எடுத்துட்டு போறோம். இதுதான் எல்லாரும் பண்ணக்கூடியது, எல்லா மனிதர்களும் பண்ணக்கூடியது. எல்லா செயல்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா வெற்றிகளிலும் இதன் அடிப்படையில் தான் ஜென்ரலா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட பழக்கங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்றது. அந்த பழக்கங்கள்ல நம்ம ஒரு அவேர்னஸ் இல்லாம, அதுல ஒரு ஆழ்ந்த புரிதல் இல்லாம, அப்பப்போ வெளியில நடந்த ஒரு சூழ்நிலைகளையோ இல்ல மற்றவர்களுக்கு நடந்த ஒரு செயல்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியோ நமக்குள்ள அடாப்ட் பண்ணி பார்த்து அப்பப்ப செக் பண்ணி இது நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்காக நமக்குள்ள அந்த செயல் எடுத்துட்டு வருவோம். பட் ஆனா அதுல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இது நமக்கு ஒத்து வராது அப்படின்றத மாதிரி நம்ம அந்த செயல இருந்து விலகி போயிடுவோம். அதுவே உங்களோட பிரச்சனைகளுக்கோ உங்களோட குடும்ப சூழ்நிலைகளுக்கோ இல்ல உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட தடங்களுக்கோ அதுக்கு உண்டான செயல்களை நீங்க ஒரு தொடர் முயற்சியோட அன்றாடம் நீங்க செயல்படுறப்போ அது பழக்கங்களா மாறும். அந்த பழக்கங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு வெற்றியா மாறுது. இப்போ அந்த 3 விதமான பழக்கங்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேசி திங்கிங். அதாவது நம்ம திங்க் பண்றதுலயே லேசியா திங்க் பண்ணிடுவோம். ஏதாவது நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும், பலாயிரம் செயல்கள், பலாயிரம் திங்கிங் வந்திருக்கும். ஆனா அந்த திங்கிங்க நம்ம லேசியா விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு சிந்தனை தான் செயலா மாறும், அந்த செயல் தான் வெற்றியா மாறும். ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்தோம். அதே தான் இங்கேயும் நடக்குது. லேசி திங்கிங். அந்த லேசி திங்கிங் உங்களுக்கு சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். அது நீங்க எந்த இடத்தை பொறுத்து இல்லை. நீங்க பாத்ரூம்ல இருந்தாலும் அந்த சிந்தனை, நல்ல சிந்தனைகள் வரும். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சிந்தனைகள் வரும். ஒரு டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகள்ன்றது இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கும். அந்த சிந்தனைய கையில பிடிக்கணும். அத சிந்தனை பிடிச்சு அதுல டிராவல் பண்ணி அது நிலைத்து செயல்படுறப்போதான் அது வெற்றியா நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அததான் நம்ம இங்க பண்றது இல்லை. ஏன்னா டிவோர்ஸ்க்கு அப்புறம் பிரச்சனைகளோட வாழ்ந்து பிரச்சனைகளோடவே மூழ்கி அதுவாகவே உணர்ந்து அதுவாவே மாறுறதுனால அந்த சிந்தனை
லேசி திங்கிங்க நம்ம வந்து விட்டுறோம். அது லேசி திங்கிங் கிடையாது. அந்த திங்கிங் பேட்டர்னை நீங்க ஸ்ட்ராங்கா மாத்தணும். அதுக்கு உண்டான செயல்களையும் அதுக்கு உண்டான சூழ்நிலைகளையும் அதுக்கு உண்டான செயல்திறனையும் நீங்க வளர்த்துக்கணும். அந்த சிந்தனையை நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சிந்தனை வெற்றியா மாற்றக்கூடிய சக்தியும் அந்த சிந்தனையை வெற்றியா மாற்றக்கூடிய பழக்க வழக்கங்களையும் உங்களை சுற்றி அமைக்கக்கூடிய அந்த செயல்களும் தான் வாழ்க்கை. அதே போல லேசி திங்கிங்ல நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த சிந்தனையை தள்ளி தள்ளி போடுறதுனால அந்த சிந்தனை என்ன ஆகுனா உங்களுக்கு உங்ககிட்ட வராது, ஒரு பாண்டிங் அட்டாச்மெண்ட் ஆகாது, உங்களுக்குள்ள ஒட்டிக்காது. உங்களுக்குள்ள ஒட்டிக்கிட்டாதான் அந்த செயல் எடுத்து நீங்க அடுத்தபடியா நடைமுறைப்படுத்துவீங்க. அதை வந்து தள்ளி தள்ளி உங்களை விட்டு அந்த சிந்தனையும் உங்களையும் தள்ளி தள்ளி அந்த கேப் விடுறதுனால அடுத்தடுத்து எப்ப இன்னைக்கு சிந்திச்சாலும் அந்த கேப் லேசி திங்கிங் வந்துடும். நாளைக்கு பண்ணாலும் நாளைக்கு போகணும்னு அந்த தள்ளி போடுற பழக்கங்கள் தான் உங்களை வளர விடாம தடுக்குது. செகண்ட், லிவிங் இன் பாஸ்ட். கடந்த காலத்திலேயே வாழ்ந்துருவாங்க. அதாவது கடந்த கால நினைவுகளை வைத்து இப்போ இந்த பிரசன்ட்ல நிகழ்காலத்துல வாழ்ந்துறீங்க. பட் ஆனா நீங்க வாழ்றது கடந்த காலம் கிடையாது. நீங்க அப்படி அந்த மைண்ட் தாட்ல நினைச்சு நீங்க அந்த நினைவுகளும் அந்த செயல்களும் அந்த வார்த்தைகளையும் வச்சு நிகழ்காலத்தை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத அந்த ஒரு அவேர்னஸ் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரணும். ஏன்னா கடந்த காலத்துல நீங்க நடந்த செயல்கள் எல்லாம் நீங்க எப்போ உங்களுக்கு நடந்ததோ கடந்த காலத்துல அந்த நிமிஷத்துல உணர்ந்த உணர்வுகள் உங்களுக்கு அத திரும்பவும் மெமரியில வச்சு இப்போவும் இந்த நிகழ்காலத்திலையும் நீங்க இந்த உணர்வுகளை உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க எப்பயுமே நிகழ்காலத்துல வரல, கடந்த காலத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் ஆனா உண்மையாலும் கடந்த காலம்ன்றது இல்ல, நிகழ்காலத்தை தான் கடந்த கால பதிவுகளா நீங்க மாற்றி உங்களை ஏமாத்திக்கிட்டு நீங்களே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சோ கடந்த கால வாழ்க்கையும் அந்த நிகழ்வுகளையும் அடியோட மறந்துடுங்க. இப்போ என்ன உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கோ, என்ன சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய சிந்தனைகள் இருக்கோ அதை வந்து குரோத்துக்கு எடுத்துட்டு போங்க. அதுல இருந்து நீங்க வெற்றியை தேட ஒவ்வொரு படிகளா தேடுங்க, ஆரம்பிங்க. அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மக்களையும் ஆட்களையும் நேரங்களையும் சூழ்நிலைகளையும் உங்களுக்காக சாதகமா பயன்படுத்துங்க. இந்த நிகழ்காலம் தான் உங்களோட கடந்த காலத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியா இங்க அமையுது. ஏன்னா பலர் வந்து கடந்த கால வாழ்க்கைய வச்சு அது கடந்த காலம் நமக்கு இப்படி நடந்ததுன்னு இருக்கிற டைமும் இருக்கிற நாட்களையும் இருக்கிற சுதந்திரத்தையும் தனக்குள்ளே தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க. இந்த அழிவு இதுல ஒரு சுகம் கண்டுக்கிறாங்க. இத வந்து ஒரு அந்த பிரெயின் வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடுது. ஒரு காந்தம் எப்படி பக்கத்துல ஒரு இரும்பை கொண்டு போனா தன்னைத்தானே ஈர்த்துக்குதோ அந்த மாதிரி உங்க பிரெயின் வந்து கடந்த கால பிரச்சனைகளை ஈர்த்துக்குது. அது உங்களுக்கு தெரியல. அதுல இருந்து நீங்க விடுபடுங்க, அதுல இருந்து நீங்க வெளியில வாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு போதை பொருளா மாறிடுது. அந்த போதையிலிருந்து வெளியில வாங்க. சுயத்தை நினைச்சு இந்த நிமிஷம் இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவான நோக்கத்துல நீங்க செயல்படுங்க. தேர்டு, நோ சேஞ்ச் இன் ரொட்டீன். அதாவது ஒரே பழக்கத்தை அப்படியே கடைபிடிக்கிறது. புதுசா எதையும் கத்துக்கிறது இல்லை, புதுசா எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, புதுசா எதையும் உங்களோட வாழ்க்கைக்கு அடாப்ட் பண்ணி அதனோட ரிசல்ட் எடுக்க தெரியல. பழைய ஒரே மாதிரி. எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு செயலை நீங்க செய்யறீங்கன்னா அதுலயே மூழ்கி போறது, அதே செயலை தொடர்ந்து செய்யல. அதுல இருந்து கொஞ்சமாவது ஒரு மாற்றமோ இல்ல புதியதொரு சிந்தனையோ ஒரு ஐடியாஸோ கொண்டு வந்து அந்த
ஒரே வாழ்ந்த வாழ்க்கையை மாத்துறதுக்கு உண்டான சக்தியை நீங்க வளர்த்துக்கல. அதனால ஒரே சிந்தனையில இருக்கிறப்போ உங்க பிரெயினும் இந்த மாதிரிதான் ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா ஒரே சிந்தனை மீன்ஸ் நீங்க கடந்த காலத்திலேயே வாழ்ந்துருவீங்க, இல்லைன்னா எதிர்காலம் என்ன நடக்குமோ அப்படின்றத அந்த ஒரே சிந்தனையிலே வாழ்ந்துருவீங்க. இந்த ஒரே சிந்தனை உங்களை அழிக்கிறது இல்லாம உங்க வாழ்க்கையும் அழிக்கும். உங்களோட நிகழ்காலத்துல நீங்க வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களோட கடந்த கால வாழ்க்கையும் மாற்ற முடியும், எதிர்கால வாழ்க்கையும் அமையறதுக்கு உண்டான நிஜமான நிழலான ஒரே இடம் இப்பொழுது, இந்த டே, இந்த நிமிஷம், இந்த முடிவு. இதுக்கு நீங்க தயாராகணும். இதுதான் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். அது வாய்ப்புகளையும் உங்களோட குரோத்தையும் அடுத்த வாழ்க்கைக்கு உண்டான பாதைகளையும் உருவாக்கி கொடுக்கும். உங்களோட கடந்த கால வாழ்க்கையும் என்னால மறக்க முடியல, அது நினைவுகள் வந்து கொண்டே இருக்குதுன்னாலும் சரி, இல்ல எதிர்காலத்துக்கு உண்டான பயங்கள் என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் தூங்க போறப்போ இல்ல நான் தனிமையில் இருக்கப்போ என்னைய வந்து அதை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு, அது ஒவ்வொரு நாளும் என்னை கொன்று அதுக்கு உண்டான எனர்ஜி அதை எடுத்துக்குது, என்கிட்ட என்னோட எனர்ஜி இல்லை, இந்த நாளை நான் நிம்மதியா வாழ முடியல, நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படின்ற அந்த மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா இதையெல்லாம் போக்கக்கூடிய சக்தியா நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப் செயல்படுது. நீங்க தாராளமா நம்ம மெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நண்பனா தமிழ் டிவோர்ஸ் லைஃப் செயல்படும். முயற்சியா எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனா முன்னேற்றம் மட்டும் இருக்கவே இருக்காது. அது முயற்சிகளை நீங்க தொடர்ந்து எடுக்க அந்த சூழ்நிலையை உருவாக்கினாதான் முடிவும் நன்றாக அமையும். அப்பொழுது என்ன நீங்க செய்யணும்னா முயற்சியை விடாம பக்குவப்படுத்தி அதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாறதான் உங்களோட வெற்றியும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உருவாகும். இந்த 3 பழக்கங்களை நீங்க வந்து கரெக்டா இதுல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு எது உங்களுக்கு தேவை, இப்பொழுது என்ன செய்யணும்ன்ற அந்த அவேர்னஸ் இருந்தா உங்க வாழ்க்கையும் முன்னேறும். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க எடுக்கிற முயற்சி முன்னேற்றத்துக்காக மட்டும்தான். முயற்சின்றது மீண்டும் மீண்டும் முயற்சியாவே முடிஞ்சு போயிடக்கூடாது. அந்த முயற்சின்றது ஒரு தடவை தான் இருக்கணும். அந்த ஒரு தடவை அந்த முயற்சி உங்களோட வெற்றிகளா மாற்றணும். திரும்ப திரும்ப நீங்க முயற்சி மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு முயற்சின்று நீங்க இதை நோக்கி நீங்க போறதை விட முயற்சியை வெற்றியா மாத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடுங்க. அந்த வழிமுறைகள்லாம் தமிழ் டிவோர்ஸ் லைஃப் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.